காலிங்கராயர் தின விழாவில் கலந்து கொள்ள அவரது வாரிசுகளுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்த மேட்டுநாசவம்பாளையம் ஊராட்சி பகுதியில் இருந்து கொடுமுடி வரை சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால் வெட்டும் பணியை தனியொரு நபராக காலிங்கராயர் என்பவர் மேற்கொண்டார். பவானி ஆற்றின் உபரி நீரை கொண்டு செல்லும் வகையில் வெட்டப்பட்ட இந்த கால்வாய் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தனியொரு நபராக கால்வாய் அமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்த அவருடைய புகழை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் தை 5ஆம் நாள் காலிங்கராயர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு நிகழ்ச்சியாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி காலிங்கராயர் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி காலிங்கராயன் பாளையம் அணைக்கட்டில் உள்ள மணிமண்டபத்தில் நிறுவப்பட்டுள்ள காலிங்கராயர் சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KS செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலிங்கராயர் மணிமண்டபத்தை சுற்றிலும் வெள்ளையடிக்காமல் இன்று விழா கொண்டாடப்பட்டுள்ளது எனவும், காலிங்கராயரின் வாரிசுதாரர்களுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் காலிங்கராயர் அணைக்கட்டு அமைந்துள்ள மேட்டுநாசம்பாளையம் ஊராட்சியை ஈரோடு மாநகராட்சியுடன் இணைப்பதற்காக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும், மேட்டுநாசவம்பாளையம் ஊராட்சி என்ற பெயரை காலிங்கராயன் ஊராட்சி என்று பெயர் மாற்ற வேண்டும் எனவும் செங்கோட்டையன் வலியுறுத்தினார். இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதற்கு முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள், இதிலே குழுவிலே இருக்கின்றவர்கள், அவருடைய வாரிசாருக்கு கூட இன்றைக்கு வரையிலும் அழைப்புகள் விடப்படவில்லை. அது பெரும் வேதனையை தரக்கூடிய ஒன்று. நாம் சுற்றுப்புறங்களில் இருக்கிற சுவர்களை பார்க்கின்ற போது அந்த சுவருக்கு வெள்ளையடிக்க கூட இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று.